चित्रानक्षत्रे कन्याराशौ जातायाः तीक्षानन्याः स्वातिनक्षत्रे तुलाराशौ जातस्य शिवशङ्करशर्मणः पूर्वाषाढानक्षत्रे आकाश अनुष्का मयङ्कानाम्याः उत्तरफल्गुणीनक्षत्रे सिंहराशौ जातस्य अक्षयशर्मणः कृत्तिकानक्षत्रे वृषभराशौ जातायाः आदर्शनीनाम्याः अपभरणीनक्षत्रे मेषराशौ जातायाः नेहानाम्याः आश्लेषानक्षत्रे कर्कटकराशौ जातस्य अक्षयशर्मणः ज्येष्ठानक्षत्रे वृश्चिकराशौ जातायाः अनन्यानाम्याः अपभरणीनक्षत्रे मेषराशौ शांतिं इत्यादीनां नवानां ये ये ग्रहाः उभस्थाने स्थिताः ये ये ग्रहाः शुभस्थाने स्थिताः तेषां ग्रहाणां शुभफलप्रदायकत्वम् आनावक्तेभ्यो ब्राह्मणेभ्यस्तं வாதியார் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஸ்பீக்கர் சொல்லுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्तात् विशीलसुरजो वेनमावः बुद्ध्यावमास्य विष्ठाः सदश्चयानिमसदश्चनिवः यानौशकनं भरण्यम् आप्यायस्तमेते विश्वतस्समवृष्णियं महावाजस्य संगते
ओम भयाय नमः ओम प्रदेशाय नमः ओम परवीरम विजयाय नमः ओम वंदगर्भाय नमः ओम परम ज्योतिषे नमः परम ज्योतिषे नमः ओम देवाय नमः ओम बुद्धिमते नमः ओम आदिदेवाय नमः ओम भव्याय नमः ओम दक्षिणेन्द्राय नमः ओम मुनिप्रियाय नमः ओम वीर्याय नमः ओम संभारणाय नमः ओम भुवनेशाय नमः ओम विक्रमोत्तरे नमः ओम वीरागवदे नमः ओम एकहस्ताय नमः ओम हराय नमः ओम कूटस्थाय नमः ओम मोक्षदायकाय नमः ओम आनन्दभरिताय नमः ओम मुक्ताय नमः ओम देवाय नमः ओम सत्यप्रियाय नमः ओम चिरंजीवाय नमः ओम श्रीकाय नमः ओम वन्दे नमः ओम अंबिकावदने नमः ओम कालपाशनिखाताय नमः ओम कीर्तिस्तंभाय नमः ओम जटाधराय नमः ओम शूलपाणिने नमः நமஸ்காரம். இப்ப இங்க என்ன ஹோமம் நடந்துருக்குங்கிறத பத்தி ஹோமம் பண்ற ஒரு மிகப்பெரிய கணபாடிகள் தளபதி கணபாடிகள் வந்து என்ன பண்றாங்கன்னு நிறைய விஷயம் சொல்லுவா. எதுக்கு பண்றாங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரியுது? யாரும் பேசாம சைலண்டா இருந்து அதை கேளுங்க, மனசுல வாங்கிங்க, இருதயத்துல வாங்கி அதை செயல்பட முடியலனாலும் மனசுல வாங்கினீங்கன்னா செயல்படுற மாதிரியே எண்ணம் இருக்கும். அதே மாதிரியே செய்யுங்க. जानकी कांत स्मरणम பகவானுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு இந்த ஹோமமானது ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதில் எல்லாருக்கும் எத்தனையோ விதமான ஆசைகள் இருக்குது.
அதாவது ஒருத்தர் என்ன வியாதி நிவர்த்தி ஆகணும், ஒருத்தர் கல்யாணம் ஆகணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு படிப்பு வரணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசையாக இருக்கு. ஏன்னா ஆசைக்கு எல்லையே கிடையாது. வேதத்தை சொல்லும்போது சமுத்திர இவஹி காமஹா, சமுத்திரம் வரைய இருக்கு ஆசைகள். ஒரு வீடு வேணும், அடுத்த வீடு வேணா தேவை, அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வேணா தேவை, அதுக்கப்புறம் வேற வண்டி வேணா தேவை, கார் வேணா தேவை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் ஜாஸ்தியாக இருந்தே இருக்கு. ஆசைக்கு எல்லாம் கிடையாது. ஆனால் நியாயமான ஆசையாக இருந்தால் சுவாமி நிவர்த்தி பண்ணியிருக்கிறது. ஆசைகள்லேயே நியாயமான ஆசையாக இருந்தனால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் கட்டாயமாக கிடைக்கும். அப்படி வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது நியாயமான ஆசைகள். நிறையா மார்க் வாங்கணும், நிறையா படிக்கணும், நல்லா படிக்கணும், அது நியாயமான ஆசைகள். சரி, வியாதி நிவர்த்தி ஆகணும், ஐ மீன் நியாயமான ஆசைகளாக இருந்ததுனால் அது வந்து கட்டாயமாக நிவர்த்தி ஆகும். அதுக்காக இங்கே முதல்ல மகாகணபதி ஆவாகனம் பண்ணி மகாகணபதிக்கு ஹோமம் முதல்ல, அதுக்கப்புறம் மகாகணபதி பரிவார தேவதைகள் சில தேவதைகள்லாம் இருக்குது. அந்த தேவதையெல்லாம் ஆவாகனம் பண்ணி இருக்கும். அடுத்தது எல்லாருக்கும் வியாதி நிவர்த்திக்காக நவக்கிரகத்தை ஆவாகனம் பண்ணி அந்த ஜபங்கள்லாம் பண்ணி இப்போ அதுக்கு ஹோமனம் பண்ணும். பிரதானமாக குழந்தைகள்லாம் இந்த பரீட்சைகள் வருது இல்லையா, அந்த பரீட்சைகள்லாம் நிறையா மார்க் வாங்கி அவெல்லாம் மேலே நல்லா படிக்கணும், நல்லா ஞாபக சக்தி வரணும். அதுதான் பிரதானம். ஏன்னா பரீட்சை காலம் போனோன்னு பயம் வந்தவுடனே என்னாகும்னா என்ன ஆன்சர் எதுவும் தெரியாது, சட்டம் மறந்து போயிடும். அந்த சமயத்தில் ஞாபகம், பிரக்யான பேர், தீனு பேர், அது ஞாபகத்துக்காக மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம், இதுதான் பிரதான ஹோமம். அதில் இங்கே அதுக்கு பரிவார தேவதைக்காக கிடப்பதுக்கு க்ஷேத்திரபாலக அப்படி நிறையா ஹோமம்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆவாகனம் பண்ணி எல்லாத்துக்கும் ஹோமம் உண்டு. பிரதானமாக மேதா தட்சிணாமூர்த்தி. மேதைனாலே நிறைய ஒரு ஞாபக சக்தி வரணும், ஞாபகம் வரணும், படித்தது ஞாபகம் இருக்கணும். நல்லா படிப்பான், நல்லா படிக்கிறவனாக இருப்பான். அந்த எழுதுகிற சமயத்தில் சட்டம் மறந்து போயிடும். சில படிக்கவே மாட்டான், அவனுக்கு அந்த சமயத்தில் ஞாபகம் வந்துடும். அது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இருந்தால் கூட நம்ம பிரார்த்தனை பண்ணி நல்லா படித்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியை. ஏன்னா தட்சிணாமூர்த்தியெல்லாம் இந்த வித்தைக்கு அதிபதியாக, அதனால்தான் அந்த தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் பார்த்தெல்லாம் அது ஸ்லோகத்தை சொல்லும்போது விருத்தா சிஷ்யா குரு யுவா அப்படின்ட்டு படிக்கிறவாள்லாம் பார்த்தா வயசானவளாக இருக்கும். 4 ரிஷிகள் உட்காந்துருப்பா. விருத்தா சிஷ்யா குரு யுவா, அதாவது குரு அப்படின்னா சின்ன வயசுக்காரராக இருக்கலாம், படிக்கிறவாள்லாம் வயசானவளாக இருக்கலாம். ஆனால் அதாவது அந்த சின்முத்திரை காட்டும் போதே அந்த சின்முத்திரையினாலேயே அவளுக்கு எல்லாம் அது புரிஞ்ச ஒரு சந்தேகம்லாம் நிவர்த்தி ஆகிடுறது. எல்லாமே தட்சிணாமூர்த்தி கடாட்சம் பட்டா போகும், அவளுக்கு எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் தான் இருக்குது. அப்படி இங்கே இந்த மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம் நடக்கிறது. அந்த ஹோமத்தோட அனுகிரகத்தினாலையும் தட்சிணாமூர்த்தி அனுகிரகத்தினாலையும் குருவோட அனுகிரகத்தினாலையும், ஏன்னா குருவோட அனுகிரகம் இல்லைன்னால் படிப்பு சரியாக வராது. குருவோட அனுகிரகம் எந்த வித்தியாக இருக்கட்டும், அது நமக்கு மேலே குரு ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட வித்தியை கற்றுக்கணும்னா அதுக்கு வந்து குருவோட அனுகிரகம் பிரதானமாக வேணும். அந்த குருவோட அனுகிரகம் வந்ததுனாலே தானாக வந்துடும். அதனால தான் ஆதிசங்கரோட கதையை சொல்லும்போது 4 சிஷ்யால் இருந்த அஸ்தாமலகர், தோடகர், இப்படி சுரேஸ்வரர், இப்படி 4 சிஷ்யா இருந்தார். அதில் பத்மபாதம்னு ஒருத்தர், அவருக்கு வந்து அவனுக்கு படிப்பே வராது, அவருக்கு ஏறல, படிப்பே ஏறல. பாக்கி 3 பேர் என்ன படிச்சிருந்தா. ஒரு நாளைக்கு காலத்தால் ஆதிசங்கர் பாடத்தை வந்து உட்காந்துட்டார். இவன் 3 பேர் வந்தாச்சு, பத்மபாதன் வரல. எப்போதுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பார். பாக்கி சிஷ்யெல்லாம் சொன்னான், பாடத்தை ஆரம்பிச்சுடலாம், அவர் தான் சரியாக படிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா.
குருவுக்கு தெரியுமோ எந்த செஷன் எப்படி என்ன பண்ணணுங்கிறது குருவுக்கு தெரியும். உடனே மனசில் தியானம் பண்ணிட்டு ஓஹோ நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு மனசுனால ஒரு அனுகிரகம் பண்ணார் பத்மவாதருக்கு. அவர் அங்கேருந்து வரும்போது இன்னைக்கு என்ன பாடம் நடத்தணுமோ அந்த பாடத்தை கதையும் முழுக்க சொல்லிட்டார். சொல்லிட்டே வந்துட்டார். அதை பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் என்னடா அது நேற்று வரையும் ஒன்றுமே படிக்கவே இல்லை, திடீர்னு இன்னைக்கு இப்படி படிக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் குருவோட முடிவு கேட்டு நாங்கள்லாம் அவரை ரொம்ப இதாக கீழ்த்தரமாக நினச்சிருந்தோம். அப்படி இல்லை அப்படின்னு குருவோட அனுகிரகம். அந்த குருவோட அனுகிரகம்னால் மண்டு வாழ்ந்தவோட எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்காகத்தான் இந்த மேதா தட்சிணாமூர்த்தி குருவோட அனுகிரகம் எல்லாரும் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகத்தினால இந்த குழந்தைகள்லாம் நிறையா மார்க் வாங்கி நல்லா படித்து எல்லாம் பண்ணணும். இதில் இன்னும் சில பேருக்கு இந்த சரீர வியாதி நிவர்த்தி எல்லாமே குருவோட அனுகிரகம் தான் எல்லாமே கிடைக்காதே கிடையாது. ஞானம் வேணாம் குருவில் கிடைக்கும், ஞானம் வித்தியை வேணாம் குருவில் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். ஞானமும் கிடைக்கும், வித்தியும் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்படி இந்த தட்சிணாமூர்த்தி உபாசனை பண்ணுறதுனால. ரெண்டாவது இன்னைக்கு புதன்கிழமை புதன் மேதாகாரகன்னு பேர். ஆமாம், புதன் மேதாகாரகன். புதனுக்கு மேதையை கொடுக்குற ஒரு அனுகிரகம் உண்டு. அதனால நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. அப்படி ஒரு புதனாளோட அனுகிரகத்தினாலையும் புதகிரகம் நடத்துறதுனாலையும் இங்கே நடமாடும் தெய்வாருக்காக நம்மளோட குரு காஞ்சி பரமாச்சாரோட அனுகிரகத்தினாலையும் வந்திருக்கிற எல்லாருக்கும் எல்லா சௌபாகியமும் கிடைக்கணும். எல்லா சரீர வியாதிலாம் நிவர்த்தியாகி மனக்கட்டங்களாக நிவர்த்தியாகி முதலே சொன்ன மாதிரி யாராருக்கு நியாயமான ஒரு கோரிக்கை எது இருக்கோ எல்லாரும் அதை நிறைவேறணும்னு அவங்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு மேலே போந்தாரம் இருக்கணும். எல்லாரும் கடைசி வரையும் இருந்து பூர்ணாவிற்காக தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு இந்த மேதா தட்சிணாமூர்த்தியில் அனுகிரகம் பண்ணி ஆந்திரத்தை வாங்கிட்டு எல்லாரும் கடைசியில் வெற்றி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம பார்வதி गणपतिं भवामहे कविकवीनामश्वस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिस्सेदसादनं तत्पुरुषायज्ञेव कुरुन्दाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ॐ श्रीं ह्रीं क्लीं ॐ गणपतये वरवरदर्वणं स्वाहा स्वाहा। ॐ गणानां त्वा गणपतिं भवामहे कविकवीनामश्वस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां स्वाहा स्वाहा। ओम श्री गणपतये स्वाहा स्वाहा। गणपति भवामहे कविं कवीनामुपश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिस्सेदसादनं तत्पुरुषाय वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। श्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिस्सेदसादनं तत्पुरुषाय वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ओम श्रीं ह्रीं क्लीं ॐ गणपतये स्वाहा स्वाहा। ओम गणानां भवामहे ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिस्सेदसादनं तत्पुरुषाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ओम श्रीं ह्रीं क्लीं ॐ गणपतये स्वाहा स्वाहा।
எல்லாமே நிறைவாயிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சமயத்துல இருந்து கொஞ்சம் அமைதி காத்துட்டு எல்லா குழந்தைகளும் பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ் பண்ணா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லா குழந்தையும் எல்லாருக்கும் சேர்ந்து எல்லா விஷயமா இருக்கணும். இந்த தட்டை எல்லாரும் கொட்டுக்கோங்க. இந்த உதில ஹோமத்தை சேர்க்கும். நானே எல்லா இடத்துக்கும் வரேன். நானே வரேன். ಪ್ರೀತಿ ಹರಿಯೋದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ எப்படி போனாலும் எல்லாரும் சேர்த்துக்கணும். ரெண்டாவது பிரசாதம் வாங்கிட்டு போகணும். அதாவது பூஜை பிரசாதத்தில் சாஸ்திரிகள் மூலமாகவே எல்லாரும் அந்த ரக்ஷா சேர்த்துக்க இந்த முடிக்க கட்டிடுவாங்க.
பேனா பென்சில் பூஜையில் வச்சிருக்கிற பேனா பென்சில் பூஜை பூவெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு தான் எல்லாரும் அங்கே வரணும். எங்கள் பிரசாதத்துக்கும் எங்கள் முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் இது மெதுவாக அக்கறையாக சட்டக்காக சட்டம் போகிறாங்க. அதனால கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி தியானம் மாதிரி உட்காரணும். எப்படி சீர்மதுரையில் இந்த தட்சிணாமூர்த்தி உட்காந்துருக்கணும், அழகாக உட்காந்துன்னு பாருங்க, கேளுங்க. எல்லாரும் இங்கே பார்ப்போம். गणपतिं नमामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणस्पतः शृण्वन्नोतिभिस्नेदसादनम् महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्त्यः प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वधर्म मे विलमानय स्वाहा स्वाहा बुधाय गुरुशुक्रशनिभ्यश्च वेगेतवे नमः तये कामेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा स्वाहा मदिरे जयति सप्ताहं प्रचलन्ति सप्तवैशीर्षण्याः प्राणाः प्राणादीक्षा प्राणीरेव प्राणान् दीक्षा वरुन्धे पूर्णाहुतिमत्तमाञ्जहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति तथोऽयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति देवदाः सार्वभौमाय अखिलकोटिब्रह्माण्डनायकाय मूर्तये नमः इत्याहुतिं समर्पयामि नमः समिधः सप्तजिह्वा सप्तर्षयः सप्तधाम प्रयाणी सप्तहोत्राः सप्तधात्वा यजन्ति सप्तयोनीरावृणस्वाघृतेन स्वाहा अग्नये सप्तवदगिदं नमः
ராம் இப்போ ஹோமத்தோட நிறைவு ஆயிருக்கு. இன்னொன்று தீபாராதனை இருக்கு. இந்த தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து இப்போ உங்களுக்கு எல்லாரும் சொன்னா நான் திரும்ப அதை பற்றி அதிகமா பேச விரும்பல. மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம். தட்சிணாமூர்த்திங்கிறது குரு பகவான். குரு பகவானை எல்லாரும் கோயில பார்த்துட்டு அவரோட அவாகனமா நாகரம் முத்துமா இங்க ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் தான் சிலப்பதி எடப்பாடிங்கிறவர். குருவோட ஆசீர்வாதத்தை மேல சுவாமிகிட்ட வாங்குறோம், இவர்கிட்ட வாங்குறதும் ஒட்டுமே ஒண்ணுதான். அந்த அளவுக்கு வேதத்தையே வந்து என்ன சொல்றது, எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கம்மி. அது வேதம் மூலமா எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிறதுக்கு அவர் இங்க வந்திருக்கார். வருஷா வருஷம் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால எனக்கு நல்ல குழந்தைகள் நல்ல ரிசல்ட்ஸ் நல்லா வந்துருக்கு. ஸோ இந்த வருஷமும் அவர் மூலியமா நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இப்ப அந்த குழந்தைகளுக்காக ஸ்டேஷனரி கிஃப்ட் வந்து வச்சிருக்கோம். எல்லா குழந்தைகளும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமை காத்து அவர் கையால வாங்கிட்டு போகணும் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா குருவோட ஆசீர்வாதம் தான் என்னைக்கு முக்கியம். ஏன்னா எல்லாரும் திரும்ப திரும்ப குரு குருன்னு பேசிட்டே இருக்கான்னு நீங்க தப்பா இருக்கக்கூடாது. குரு பார்க்க கோடி நன்மை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதனால எல்லாருமே கொஞ்சம் இருந்து எல்லாம் முடிஞ்சிருந்தோம். சிரமத்துக்கு மன்னிக்கணும். நிறைய விஷயம் சொல்லணும். டெடிகேட் டீச்சர் இனிமேல் டீச்சர் கிடைக்க கிடைக்காது. அதை நாளை கழிஞ்சு நாளைக்கு 11 மணி 30 பேர் ஈவன் பசங்க கிளாஸுக்கு வர இதாச்சுன்னா சர்டிஃபிகேட் கிளாஸ் அட்டன் பண்ணி டெடிகேட்டாக பண்ணி ஸ்டூடெண்ட் அர்த்தம் பேசுறது அன்னோட குழந்தையாக பாவிச்சுட்டு அழகாக சொல்லிக் கொடுத்து எல்லா குழந்தையும் நல்லா மாற்றலாம். அந்த டிசிப்ளின் எதுவுமே கிடைக்காது. சில பேர் டியூஷன் முடிச்சுட்டு உங்கள் குழந்தை ஆத்துக்கு போனால் ஃபாலோ பண்ணலாம், பொண்ணு விசாரிக்கிறாங்க, குழந்தை ஆத்துக்கு போனால் விசாரிக்கிறாங்க, பசங்க தெரியலன்னா வீட்டில் சொல்லி பேரண்ட் சொல்லி பண்ணுறாங்க. இந்தமாதிரி டெடிகேஷன் இந்த காலத்தில் கிடைக்காது. ஏன்னா நிறைய டியூஷன் போனீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாக பயங்கரமாக இருக்கும். மணி மோட்டிவ் இருக்குது. இந்த மணி மோட்டிவ் டீச்சர் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. அவ்வளோ வந்து டெடிகேட் டீச்சர். இந்த ஹோமத்தை பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கான்ட்ரிபியூஷன் வாங்காமல் சொந்த இது பண்ணிட்டு வேறுமே சுவாசிக்கிற கனபாடி இருக்கு. அவளை வந்து யூஸ் பண்ணிட்டு அவளுக்கு குரு கனெக்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி குரு கனெக்ஷன் உங்களுக்கு எந்த ஊரும் கிடைக்காது. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. குருக்கு நீ காணிக்கேஷன் என்ன தெரியுமா, நீ என்ன நல்லா படிச்சு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரேங்க் வாங்கி அவள் கால் சமர்ப்பணம் பண்ணணும். அதுதான் குருக்குரிய பார்க்குறேன். ஏன்னா எந்த டீச்சர் வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு மேலே போகணும்னு ஆசைப்பட மாட்டான், ரொம்ப மேலே போகணும்னு ஆசைப்படுவான். பொறாமடம் அந்த டீச்சருக்கெல்லாம் பொறாமலாம் கிடையாது. புரியுதா? அவள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து மேலே வரணும்னு ஆசைப்படுவான். குரு காணிக்கணும்னா நல்லபடியாக படிச்சு பெரியார் ஆகி நீங்கள் எல்லாம் நல்ல ரிசல்ட் போட்டோம். அதுதான் உங்கள் குரு கூட எதிர்பார்க்கப்படுது. ஓகேவா? ராம் ராம். विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुराय त्रिकालाय त्रिकालाय कालाय रुद्राय नीलकंठाय
आयतनवान् भवति योऽग्नेरायतनं वेद आयतनवान् भवति योऽग्नेरायतनम् आयतनवान् भवति एवं वेद योऽपामायतनं वेद आयतनवान् भवति वायुर्वापामायतनम् आयतनवान् भवति यो वायोरायतनं वेद आयतनवान् भवति आपोऽपि वायोरायतनम् आयतनवान् भवति एवं वेद योऽपामायतनं वेद आयतनवान् भवति योऽसवन्नवामायतनम् आयतनवान् भवति आयतनं वेद आपोवा अवश्यतवद आयतनम् आयतनवान् भवति एवं वेद आयतनं वेद आयतनवान् भवति आयतनम् आयतनवान् भवति यशत्रवद आयतनं वेद आयतनवान् भवति आपोहि शत्रवद आयतनम् आयतनवान् भवति एवं वेद आयतनं वेद आयतनवान् भवति आयतनवान् भवति ஒரே சமயத்துல இங்க வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ண முடியாது. இந்த குழந்தை ஸ்டேஷனரி கிட்ட வாங்கும்போது பூ போட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணுங்க. பெரியவா அதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. என்னன்னா இங்க ஒரே மிதிக்க வேண்டாம். அது வேற ரமேஷண்ணா ரமேஷண்ணா பாய் அது பிரீத்தி இந்த பாயை எடுத்துரு. பத்திரமா எடுத்து தன்னோட கூட்டிட்டு வச்சுக்கோங்க. எப்ப எக்ஸாம் வருதோ முதல் எக்ஸாம்ல ஏதாவது எல்லாரும் அப்படியே வாங்க. ரக்ஷா இருக்கு, 10 குழந்தைகளுக்கு ரக்ஷா வாங்கிக்க. யார் யாரெல்லாம் வாங்கிக்கீங்க
நீங்க ரக்ஷா வாங்கிக்கோங்க, ரக்ஷா வாங்கிட்டு வாங்க, அப்படியே கட்டிக்கோங்க. முடிக்காயிருது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்குங்க. இதுவா இருக்கா, கிரௌண்டடா இருக்காது. ஒரு விண்ணப்பம், பிரசாதம் எடுத்துங்க. நீங்க கோசால பக்கத்துல மாட்டுக்கு பின்னாடி Back